வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால், வாழ்வினுடைய வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், இரு உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால், வெற்றியாளர்களோடு சேர வேண்டும் என்றால், அல்லாஹு தாலா சொல்கின்றான், அதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறக்கூடிய காலம் எல்லாம் நான் உங்களை நினைவு கூறுகின்றேன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கின்றான். இது மட்டும் அல்ல, அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசுகளே, உதுகுருல்லாஹ திக்ரன் கசீரா, அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்பதாக சொல்கின்றான். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ்வினுடைய நினைவிலே அதிகமாக இருந்தது. நினைவில் மட்டும்தான் இருந்தது. புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகின்றது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூடிய மனிதனும் நினைவு கூறக்கூடாத மனிதனும் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் என்றால், நினைவு கூறக்கூடியவன் உயிர் உள்ளவன், நினைவு கூறாதவன் இறந்தவனாக இருக்கின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்கின்றது. ஆகவே வாழக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ்விடம் கைகளை ஏந்துகின்றோம், நாவுகளிலே மொழிகின்றோம், கல்புகளிலே அல்லாஹ்வின் நினைவு இல்லை என்றால் அதிலே எந்த ஒரு பயனும் இல்லை. வாழக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ்வின் நினைவோடு எந்த சின்ன காரியம் இருந்தாலும் ரப்பின் நினைவோடு நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் என்றால், அல்லாஹ் உங்களை நினைத்து விட்டான் என்றால் உங்கள் வாழ்க்கை என்பது சிறப்பானதாக, மேன்மையானதாக, வெற்றியானதாக ஆகிவிடும். கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் நினைப்போடு, அல்லாஹ்வின் சிந்தனையோடு வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை என்பது வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுத்தே தீர்வான்.